திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஆண்டு காலத்திற்கு பிறகாக சிபிஐ விசாரணை, பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பிறகு இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை முதல்ல எப்படி பார்க்கிறீங்க? இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு. இன்னும் சொல்ல போனால் பெண்களின் உரிமைகள் மீது அக்கறை கொண்ட பல பேர் எதிர்பார்த்த பெரும் தண்டனை கொடுக்கப்படவில்லை என்றாலும் அதற்கு இணையான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நீதியரசருக்கும் நீதிமன்றத்திற்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இது தமிழ்நாட்டில் வந்திருக்கிற தீர்ப்பு என்கிற காரணத்தினால். அது மட்டுமல்ல, அந்த பெண் குழந்தைகள், அது பெண்கள் தாய்மார்கள், அந்த வழக்கிலே ஆஜரானவர்கள் யாரும் எந்த அச்சமும் இன்றி பயமும் இன்றி தங்களுக்கு நடந்ததை அப்படியே சொல்லி இருக்கிற காரணத்தினால்தான். அதைத்தான் நீதிமன்றம் மிக தெளிவாக பிறல் சாட்சியமாக மாறிவிடாமல் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குமூலம்தான் அடிப்படையாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே அவர்களுடைய தைரியம், அவர்களுடைய அந்த உறுதி, தனக்கு ஏற்பட்ட உறுதியாக அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆனால் இனி ஒரு பெண் இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற சமூக அக்கறையில் அந்த பெண்கள் பிறல் சாட்சியமாக மாறிவிடாமல் கொடுத்த அந்த தைரியம் பாராட்டத்தக்கது. அதை போன்று இந்த விசாரணையில் ஈடுபட்டிருந்த விசாரணை அதிகாரிகள் எந்த இடத்திலும் எதற்கும் அஞ்சாமல் அவர்கள் நடத்தி முடித்தது. எனவே இந்த தீர்ப்பு இந்த அளவில் வேகமாக நடைபெற்று எந்த குறுக்கீடும் இல்லாமல் வருவதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதிலும் குறிப்பாக குறிப்பிடத்தக்கது. இன்னொன்றும் இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் 2019 எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் இருந்து எந்த வேகத்தில் அல்லது எந்த அக்கறையில் ஈடுபட்டதோ அதே அக்கறையோடு இன்றைக்கும் இந்த தீர்ப்பை வாங்கி தந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. அது மட்டுமல்ல, அடுத்தாற்போல் இது போன்ற யார் ஒருவரும், ஏனென்றால் அந்த தீர்ப்பில் சில பேருக்கு 3 ஆயுள் தண்டனை, சில பேருக்கு 5 ஆயுள் தண்டனை, என்னவானாக இருந்தாலும் ஆயுள் முழுக்க அவர்கள் சிறைதான் என்று சொல்லியிருப்பதன் மூலம் இது போன்ற குற்றவாளிகளுக்கு இனிமேல் ஒரு பயம் வரக்கூடிய வகையில் அந்த தீர்ப்பு. அதையும் தாண்டி இதுபோன்று பாதிக்கப்பட்ட பெண்கள், பெரும்பாலும் பெண்கள் ஒரு முறை பாதிக்கப்படுகிற போது தொடர்ந்து அதை வைத்து பயங்காட்டியே பலனடையக்கூடிய இந்த மனித மிருகங்களிடம் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும், நாமும் போராடலாம் என்கிற ஒரு தைரியத்தை பெண் பிள்ளைகளுக்கு தந்திருப்பது, குறிப்பாக தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிற, பெண் சமத்துவம் பேசுகிற நமது தமிழ்நாட்டில் அந்த தீர்ப்பு இன்னும் நமது பெண் பிள்ளைகளுக்கு ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். நீங்க சொன்னது மாதிரி திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னும், குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தணும் அப்படின்னு திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியா போராடினது சரிதான். ஆனா இன்றைக்கு தீர்ப்புக்கு பிறகாக எதிர்க்கட்சி தலைவர், அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இது எந்தவித அழுத்தங்களும் யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் தனது அரசு, நான் ஆட்சியில் இருக்கும்போது நான் தான் இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன், இதுல நான் யாரையும் காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல, அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டார்கள், அவர்கள் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பதிலாகவும் சொல்றார். அதாவது வழக்கு அந்த புகார் கொடுக்கப்பட்டது 12ஆம் தேதி, எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டது 24ஆம் தேதி. 12 நாள் ஏன்? ஒன்று, இந்த 12 நாட்களுக்கு இடையில் என்ன நடந்தது என்றால், அப்பொழுதும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. நீங்கள் சொன்னீர்களே, திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி இயக்கங்கள், பெண்ணுரிமை இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்திய பிறகு எத்தனை பேர் மீது அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது? முதலில் 3 பேர். அதன் பிறகுதான் அது மெல்ல 6 ஆகிறது, 8 ஆகிறது. கடைசியாக எங்கள் ஆட்சி வந்த பிறகு சிபிஐயோட சேர்த்து 9 பேர் என்று அந்த 9. அப்படியானால் அந்த அரசுக்கு அங்கே அக்கறை இருந்திருக்கிறதா? அக்கறை இருந்திருந்தால் ஒரு பெண் பிள்ளை, ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் சொன்னதனால் சொல்லுகிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக வழக்கையும் அதில் தொடுத்திருக்கிறார். நான் கேட்பது என்னவென்றால், அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் புகார் கொடுக்கப்பட்டு 6 மணி நேரத்திற்குள்ளாக கைது செய்யப்படுகிறார் குற்றவாளி. ஆனால் புகார் கொடுக்கப்பட்டு, பாலியல் புகார் கொடுக்கப்பட்டு 12 நாட்களுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. இரண்டிற்குமான வித்தியாசம் புரிகிறதா?
நாம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாம் அதாவது உயர்நீதிமன்றம் தெளிவான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது. பல பேர் போய் வழக்குக்கு போன போது தயவு செய்து இதை அரசியலாக பார்க்காதீர்கள். சமூகம் சார்ந்து பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இதை எடுத்துக்கொண்டு அரசியல் பார்க்க கூடாது. உள்ளபடியே திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, காவல் நிலையத்திலிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு திருப்பி சிபிஐக்கு மாற்றப்பட்ட போதும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு வழக்கை நடத்தி இன்றைக்கு தீர்ப்பு வந்து அவர்கள் குற்றவாளிகள் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாங்க அவங்களை காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியையும் அதிமுக எந்த காலத்திலும் எடுக்கலன்னு சொல்றாரு. சிபிசிஐடிக்கு அவர் எப்ப மாத்தினாரு? எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை வழக்குகள், அதன் பிறகு அவர் சிபிசிஐடிக்கு போறாரு. சிபிசிஐடிக்கு போன பிறகு சில நேரங்களில் சிபிஐ என்பது பல நேரங்களில் பாதுகாப்பாகவும் இருந்துவிடக்கூடும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லி இருக்கிறார். ஆக இந்த சிபிஐ பொறுத்த வரைக்கும் இப்பொழுதும் கூட நமது மக்களுக்கு ஒரு ஒரு ஐயப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் குற்றத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரும் இதில் இருந்திருக்கிறார்களா என்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் எதுவானாலும் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பு குறித்து நாம் பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருக்கிற கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான் இதில் முக்கியமானதாக இருந்தது. ஏன்னா அரசியல் அழுத்தம் இல்லாமல் ஒன்றை செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த எஃப்ஐஆர் 3 எஃப்ஐஆர் மாறி இருக்கிறதா? 2019 24ஆம் தேதி நீங்க போட்ட எஃப்ஐஆர்லயா தண்டனை வந்தது இல்லையா? அதுக்கு பிறகு நாங்கள் மாத்தின 21 வரைக்கும் மாறப்பட்ட 3 எஃப்ஐஆர் அதன் அடிப்படையில் தான் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கள் அரசாங்கம் வந்த பிறகு இந்த சாட்சியங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, காவல்துறைக்கு அந்த நமது விசாரணை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு, சுதந்திரம் எல்லாமும் தான் இதற்கு காரணம் என்பதைத்தான் நாம் சொல்லுகிறோமே தவிர நாம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று ஒட்டுமொத்தமாக அரசியல் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திருமிகு சசிரேகா, இதுல அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது, காரணங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பெண்களை அல்லது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பெண்களை சுதந்திரமாக முன்வந்து தங்களது புகாரை பதிவு செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பின் மூலமா பார்க்க வேண்டியிருக்கு. சந்தேகமும் கிடையாது. இதற்கு என்னதான் திமுக காரர்கள் அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, எந்த டேட்ல எப்ப போட்டாங்க சிபிஐ சிஐடி என்கொயரி, எப்ப சிபிஐ என்கொயரி கொடுத்தாங்க, நாங்க என்ன பண்ணோம், நாங்க காவலர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம், நாங்க விட்னஸ்க்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தோம், நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? காவலர்களுக்கு வேற என்ன வேலை, சிபிஐக்கு வேற என்ன வேலை? இது என்ன அபத்தமான வாதங்கள்? இப்படி எல்லாம் இவங்க தேடி கொண்டு எங்களுடைய நாங்க போட்ட சிபிஐ என்கொயரி எங்கள் பீரியட்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நீதி கிடைத்திருக்கிறது. நீங்களே சொன்ன மாதிரி பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக முன் புகார் கொடுக்கலாம்ன்றதை இந்த தீர்ப்பு இன்னைக்கு 4.5 ஆண்டு காலம் கழித்து நிரூபித்திருக்கிறது. விஷயம் நடந்தது, ஒரு பிரச்சனை நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆட்சி காலத்துல தான் அப்படின்னா, குற்றம் நடந்திருக்கிறது அந்த ஆட்சி காலத்துல தான், புகார் பதிவாகி இருக்கிறது, சம்பந்தப்பட்ட நபர்கள் குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது. அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் விசாரணைக்கே உத்தரவிடப்படுது அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய வாதம். இந்த தீர்ப்புல நீங்க ஏதாவது சொல்லிருக்கீங்க? எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான கால தாமதத்தில் தொடங்கி அது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுறதோ சிபிஐக்கு மாற்றப்படுறதோ எல்லாமே அரசியல் அழுத்தத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதம். ஒரு நல்ல தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அதன் மேல நாங்க தான் வழக்கமா ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி நம்ம கான்ஸ்டன்டைன் சகோதரர் என்னென்னமோ சொன்னாரு. இடையே குறுக்கீடு நிறைய கதைகள் எல்லாம் அவர் சார்பா அவங்களோட பங்களிப்பு கருத்து தான், எதுவுமே கதைகள் இல்லை. எல்லாரும் கருத்து ரொம்ப ஃபேக்சுவலா இந்த விஷயத்துல நம்ம கதைகளை பேசவே முடியாது. ஏன்னா இது கேஸ்ல ஃபேக்ட் இருக்கு. அலிகேஷனே நான் பாலவேல் மேல தான் வந்தேன், உங்க மேல தான் வைக்க வந்தேன். அது தாராளமா வைங்க. அதுதானே வழக்கத்தை நீங்க தாராளமா அந்த ப்ரொசீஜர் எதையும் மாத்தாதீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. விவாதத்தினுடைய ஃபேக்டே அதுதானே. உங்களையும் கேள்விக்கு உள்ளாக்கலாம், தவறா இருந்தா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கலாம், யாரோட கஸ்டோட இதை நம்ம பண்ணலாம். அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன்.